இன்றைய வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இக்கட்டுகள் இன்னல்கள் எப்படி நடக்கணும் எப்படி போகணும்னு சொல்லி இந்த உலகத்தில் வழி தெரியாமல் இருக்கிறோமா? ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், பிதாவாகி தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிப்பேன்னு சொல்கிறாரு. அவர் நமக்கு போதிக்கிற தேவன். நம்ம என்ன செய்யணும், எப்படி உலகத்தில் வாழணுங்கிறத நம்ம போதிக்கிறாரு. ஒவ்வொரு நாள் அவர் பாதத்தில் நம்ம காத்திருந்து செபிக்கும் போது நம்ம எப்படி வாழணும் என்ன செய்யணும்னு சொல்லி நமக்கு போதிப்பார். போதிக்கிற மட்டும் இல்லை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும்னு சொல்லி நமக்கு வழி நம்ம காமிப்பார். வழி காமிக்கிற மாத்திர உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறாரு. அவர் கண்ணை நம்ம மேல் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். இந்த உலகத்தை எப்படி கடந்து போகணும், எங்கே பார்த்தாலும் இக்கட்டும் இன்னலும் நிறைஞ்சிருக்கிறதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கலங்காதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உனக்கு வழியை காமிப்பார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம மேலே அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை தருவார். அது மாத்திரம் இல்லை, சங்கீத புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ள வழியை போதிப்பார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும். கர்த்தர் பயப்பட என்ன, கர்த்தனை பார்க்குறாரு, நான் எங்கே இருந்தாலும் கர்த்தனை பார்த்துட்டே இருக்கிறான்னு சொல்லி அவர் பயந்தா போதும். அப்போ பயப்படும்போது கர்த்தர் என்ன செய்யறான், பயந்தவங்களுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழியை கர்த்தர் போதிப்பார். ஆண்டவர் பயந்திருந்தால் போதும், தாம் தெரிந்து கொள்கிற வழியை நமக்கு போதிப்பார். கலங்காதீங்க, உங்களை வழிகளை சொல்லித் தருவார். ஐயோ, என் மகளுக்கு திருமணம் நடக்கலையே, எங்கே பொண்ணு எங்கே போய் மாப்பிள்ளை பார்க்குறது, என்ன செய்யணும்னு சொல்லி கலங்குறீங்களா? நீங்கள் கர்த்தர் பாத்தில் காத்துருங்க. ஆண்டவர் பாத்தில் காத்திருந்து, ஆண்டவரே என் மகளுக்கு நல்ல திருமணம் நடக்கணும், என் மகனுக்கு நல்ல திருமணம் நடக்கணும், உங்களுக்கு பயப்படுற பொண்ணை தரணும், உங்களுக்கு பயப்படுற நல்ல ஒரு மாப்பிள்ளை தரணும்னு நீங்கள் கேளுங்க. கர்த்தர் தருவார். அது மாத்திரம் இல்லை, என்ன சொல்லுவார், தாம் தெரிந்து கொண்ட வழியை நமக்கு போதிப்பார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். கலங்காதீங்க. நம்ம ஜெபம் பண்ணுமா? அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களப்பா திருமணம் நடக்கலையேன்னு சொல்லி கலங்கியிருக்காங்க. எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே இந்த பாதையில் எப்படி செல்றது எனக்கு தெரியலேன்னு சொல்லி கலங்குறாங்கப்பா. அவங்க கரத்தை நீர் பிடித்து கொள்ளுங்கப்பா. உன்னதாவில் நிரப்பி உன்னத பலத்தையில் இடைக்கட்டி இதுவே வழி இதிலே நடங்கிற சத்தத்தை கேட்டு உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடிய மக்களாக மாற்றுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. அவங்க தேவைகள் அனைத்தும் சந்திங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.